ஹாய் ஃபோக்ஸ், குட் மார்னிங். நம்ம வாழ்க்கை ஓட்டம் நிறைய டைம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கிறது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. அங்கீகாரம் ஆர் ரெகனைசேஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் பூஸ்டாக பார்க்கப்படுது. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்மளுடைய மேனேஜர் நமக்கு பாராட்டுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுல டைம் குழந்தையாக இருக்கும்போது அங்கே ஒரு பாராட்டு கிடைக்கிறது, ஒரு டீச்சர்கிட்டருந்து கிடச்சிச்சின்னா அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ ஒரு அங்கீகாரம்ன்ற அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை உண்மையான ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம ஏற்றுக்கிட்டாங்க இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறனால வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ இட் ஆல் அப்ளைஸ் எவ்ரிவேர். அது இல்லாமல் அந்த எண்ணம் இல்லை, எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் இல்லை. எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணுன்ற அந்த ஒரு பூஸ்ட்டில் தான் லைஃப்பை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் மூவியை பார்த்திங்கன்னா ஹீரோ அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டரை நம்ம எல்லோரும் ரொம்ப ரசித்து பார்க்குறதுக்கு காரணம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்காங்க. அந்த ஹீரோவோடைய வெளிப்பாடு தான் இந்த அங்கீகாரமாக பார்க்கப்படுது. ஸோ இதில் நம்ம என்ன ஒரு சின்ன ஒரு ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அங்கீகாரம் யார் கொடுக்குறோம் அப்படின்ற இதில் தான் நம்ம குழப்பம் போகுது நிறைய டைம். ஸோ நம்மளுடைய ஒரு டீம் லீடராக இருக்கலாம், அவர் நமக்கு அங்கீகாரம் கொடுத்தா போதும் நம்ம நினைக்கலாம். இல்லை ஜெனரல் மேனேஜராக இருக்கலாம், இல்லை அதையும் தாண்டி நம்ம மெடிக்கல் டைரக்டராக இருக்கலாம், டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம். ஸோ இல்லை கரஸ்பாண்டாக இருக்கலாம், பிரின்ஸிபலாக இருக்கலாம். யார்கிட்டேருந்து நம்ம அங்கீகாரம் கிடைத்தால் நமக்கு அந்த பூஸ்ட் கிடைக்குதுன்றத நிறைய டைம் நம்ம உணர தவறி காரணமே இல்லாமல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஓடிட்டுருக்கும்போது அது சரிவர நமக்கு கிடைக்கப்படலைன்னா ஒரு குழப்பத்தை தான் மிஞ்சுது. ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெகக்னேஷன்ற அந்த அங்கீகாரம் நமக்கு நம்மள்கிட்டருந்து தான் கிடைக்கணும். நான் செஞ்சேன், அதனால் நான் ஹீரோ அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அதுதான் பெரிய அங்கீகாரமே தவிர மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குற அங்கீகாரத்துக்காக வாழ்க்கையை நகட்டாதீங்க. ஸோ நீங்கள் செஞ்ச விஷயம் உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்குது அப்படின்ற அந்த ப்ரைடை கற்றுக்க ஆரம்பிங்க. அந்த ப்ரைடை நம்ம மனசில் வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஸோ யூ ஆல் எ ரியல் ஹீரோ ஆஃப் யுவர் ஒர்க். ஸோ எவ்ரி ஸ்டாஃப் இஸ் அன் ஹீரோ. ஸோ அதை கண்டிப்பாக எல்லோரும் ரெகக்னைஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுங்கள். அதுதான் பெரிய சக்ஸஸ். தேங்க்யூ.